ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க் சீன் சண்டே ப்ரமோவுமே வந்து இன்றைக்கி எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம அந்த பார்க் சீனை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து கல்யாணம் நிறைய பெண்களுக்கு ஒரு ஏக்கம், ஆசை, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணுமே ஆசைப்படுவாங்க. என்ன கரெக்டு தானே? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கல்யாணம் ஆன பெண்களை யாராவது பார்க்குறீங்க, இல்லை கல்யாணம் ஆக போகிற பெண்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், பட் அது மேலே நடந்ததே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து சீரியலில் தான் பார்க்க முடியும். பட் ரேராக 110% பாய்ஸ் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. பட் இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்ச பெண்கள் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சீன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு விஜய், காவேரி, அவங்க அம்மா 3 பேர் பேசியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா உட்காந்துருவாங்க. ஸோ விஜயும் காவேரியும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூட தான் பொறுமையாக நடந்துட்டு போகிறேன், நீ வேகமாக நட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக நடக்க சொல்வார். ஸோ அவங்க பொறுமையாக நடந்துட்டு இருக்கும்போது காவேரி ஒரு ரவுண்ட் நடந்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களோட கான்வர்சேஷன் பார்த்துமே நம்ம காவேரி வந்து அழகாக ஃபீல் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா உட்காந்துருவாங்க. ஸோ 2 பேரையும் போக சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மா அங்கே உட்காந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளோ அழகாக பேசி சிரிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரசிப்பாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது மகன் அந்த இடத்துல டைலாக் ஒன்று சொல்லுவார், நான் வந்து அவங்களோட மருமகன் கிடையாது மகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மருமகனுமே மகனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மருமகளுமே மகளாக அவங்க வீட்லேயும் சரி அந்த பொண்ணும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே நான் ஈக்குவலாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து அப்படிலாம் லைஃப் இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து காவேரியை உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் அவங்க சாரதாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸோ அதை வந்து காவேரி ரசித்து பார்ப்பாங்க. ஸோ அம்மாவும் புருஷனும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்காக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் எல்லாருக்கெல்லாம் கொடுத்து வைக்காதுங்க. ஸோ ஒரு சில பேர் ரேர் கேஸுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ வந்து இதெல்லாம் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும், நம்மளுக்கும் இப்படி தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், நம்ம அம்மாவும் நம்ம ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணுமே வந்து ஏக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக வந்து அதை காமிச்சிருப்பாங்க அந்த எபிசோடில். அந்த சீன் நான் ரொம்ப ரியலாக அது எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை பார்த்ததுமே அதான் கூட நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து பேசியிருக்கேன். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு ப்ரமோல அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. கொடைக்கானல் போக முடியாது, எங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடும் போயிடுச்சு கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது தான் விஜய் வந்து அதை எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறாரு. ஸோ அதை அடுத்து அந்த மாஸ்க்லாம் போட்டு பசுபதியோட என்ட்ரியுமே வந்தாச்சு. உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து அப்கமிங் வரப்போகுது, பேக் டு பேக் ஒரு சம்பவங்கள். பட் அது எப்படி என்னன்னு நமக்கு தெரில. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, எப்படி போயிட்டு பசுபதியை தாக்க போகிறாரு, எப்படி மீட்க போகிறாரு, இதுதான் வந்து அப்கமிங்கான கதைக்களமாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த பார்க் சீன் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேரோட ஏக்கத்தில் இருந்துகிட்ருக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.